வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் 100 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 70 to 80 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் வொலாட்டிலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட்டு. ஸோ நாளைக்கு வொலாட்டிலிட்டி இருக்கும். இப்போ முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு, நாளைக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் அர்ஜுன் பாங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? பேசாமல் நான் இனிமேல் நிஃப்டியோடைய லெவல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் போடலான்ட்டு இருக்கிறேன். யூடியூப்பில் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டுடலான்ட்டு இருக்கிறேன். அதில் போட்டோம்னா எல்லாமே வந்து பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கல்ல. ஓகேங்களா? ஸோ அதில் போட்டலாமான்ட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கிறேன். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போட மாட்டேன். இல்லை இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இந்தமாரி வந்து லெவல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு. அங்கே வந்து ஜிடிபி டேட்டா வந்துச்சு. அதுக்கடுத்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லீகல்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாம் ஒரு கலைப்படத்துக்கு மத்தியில் யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆச்சு. அதாவது டோ வந்து 0.47%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 1%, S&P 500 0.69% ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நியர்லி 250 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஃப்ரைடே இந்த இல்லீகல் அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதனுடைய கைடன்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது 150 பில்லியன் US டாலர் நீங்கள் எந்தெந்த நாடுகிட்ட இருந்து நீங்கள் எல்லாம் டேக்ஸ் வாங்கினீங்களா அவங்களுக்கு எல்லாம் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஆனால் அது வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே அது ரீஃபண்ட் பண்ணணும், அதுக்குண்டான எந்த ஒரு டீட்டெயில்டு கைடன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணார், ஃப்ரைடே நைட்டு வந்து எல்லா நாடுகளுக்கும் 10% டேரிஃப் அப்படின்னு சொன்னார். சாட்டர்டே நைட்டு இல்லை 10% கிடையாது 15% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் இந்த டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் இது பண்ணதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் ட்ரம்ப்போடைய ஃபார்ம் ஹவுஸுக்குள்ள உள்ளே போயிட்டான், கன்னோட உள்ளே போயிட்டான். பட் அங்கே வந்து ட்ரம்ப் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அதனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து அந்த ஆளை வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்பாட் அவுட் வந்தால். ஆனால் அந்த நியூஸ் வந்து நீங்கள் பேப்பரில் தான் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவனா ஒருத்தன் ட்ரம்ப்புக்கு ஆகாதவன் இந்த டேரிஃப்னால அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பானாட்டு இருக்குது, நேராக ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே போயிட்டான். இன்னைக்கு நியூஸ் நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு இந்த நியூஸ் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டில் வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஹாலிடே. அதே மாதிரி ஹேங்ஸங் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்குது. நியர்லி 2.5% ஹையில் போயிருக்குது. ஆனால் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸர் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,670 ஓப்பன் ஆகிட்டு 25,770 போயிட்டு அகைன் 700 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் என்னுடைய லெவல் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,780 கொடுத்துங்க. இன்னைக்கு வந்து ஹை 25,771 டூவாக இதை வந்துட்டு அங்கேருந்து நியர்லி 150 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆச்சு. ஓகேங்களா? ஃபைனலாக சென்செக்ஸ் இன்னைக்கு 480 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.58%, 83,294 செட்டில் ஆகுது. நிஃப்டி 141 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 25,713 செட்டில் ஆகுது. 0.55%. ப்ராட் இண்டீசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 0.3% to 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி இன்னைக்கு 1.4%, மெட்டல் 0.2% டவுனில் க்ளோஸ் ஆகுது. அவுட் பெர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா PSU பேங்க் 1.3% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், இன்ஃப்ரா, FMCG 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ருபி 90.88 செட்டில் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 90.98. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 590 crore வந்து ஃப்ராட் பண்ணிக்கிறாங்க சண்டிகர் பிரான்ச்சில் அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து அது பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு. 10% லோவர் சர்க்யூட்டில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கடுத்து
5%, அதாவது 16% நியர்லி இன்னைக்கு வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. அதாவது 70 ருபீஸ். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 85, 83 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனால் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஃப்ராடு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸு லாஸ்ட் தேர்ஸ்டேவே எவனா வந்து அந்த ஃப்ராடு பண்ணவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இதுலேயும் 590 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டான். அதாவது ஃப்ராடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டான். லாஸ்ட் தேர்ஸ்டே புட் ஆப்ஷன் ஹெவியாக வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் தேர்ஸ்டே 85 புட் ஆப்ஷன் ₹1.50 ₹2.50 வரையும் கிட்டத்தட்ட 2 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ஹியூஜ் லாட் வாங்கியிருக்கிறாங்க லாஸ்ட் தேர்ஸ்டே. இன்னைக்கு அதனுடைய ப்ரைஸ் நியர்லி வந்து 17 ருபீஸ். ஸோ ₹1.50 ₹2 வாங்கின அந்த புட் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து நியர்லி 17 ருபீஸ் 18 ருபீஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறான். அந்த இன்சைடர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய டெலிகிராமில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மார்னிங். ஓகேங்களா? ஸோ பேங்க்லேயும் ஒரு பக்கம் ஃப்ராட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுலேயும் புட் ஆப்ஷன்லையும் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல், அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து, அதாவது என்பிஎஃப்சியில் நியர்லி வந்து பாரதி ஏர்டெல் 70% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. பாரதி என்டர்பிரைஸ் 30%. இப்போ இவங்க பாரதி ஏர்டெல் வந்து 20,000 crore வந்து அந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து துபாயில் நடந்த ஜெட் ஷோவில் வந்து ஒரு ஜெட் வந்து கிராஷ் ஆச்சு. அதனால தான் வந்து ஹெச்ஐஎல் வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆனிச்சு. அதுதான் அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ஒன்று கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு மார்னிங் தேஜாஸ் அப்படிங்கிற ஜெட்டும் வந்து சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து ஹெச்ஐஎல் வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து மைனர் டெக்னிக்கல் கிளிச்சு, இது வந்து நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவல்லேயே வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிட்காயின் $65,000 வந்துருக்குது. அதாவது ஒரு மணி நேரத்தில் $230 பில்லியன் வைப்ட் அவுட் ஆயிருக்குது. எஃப்ஐஸ் இன்னைக்கு வந்து ஹெவியாக பை பண்ணிக்கிறாங்க. 3,483 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1,292 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் ஸ்ட்ராங்காக பை பண்ணிக்கிறாங்க. மேபி நாளைக்கு வந்து எஃப்என்டோ க்ளோசிங் ஷார்ட் கவரிங்கில் வந்திருக்கலாம். ஏற்கனவே அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 85%, 88% ஷார்ட்டில் இருந்தவங்க லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் 75% வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு கூட ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய ரியல் பிக்சர் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இப்போ மார்ச்சோட சீரீஸ் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா வெனஸ்டே ஓப்பன் ஆகுது. ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாள் எப்படி க்ளோஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஸ் வந்து ரியலாக வந்து மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்களா, இல்லை இந்த 2 நாள் பை பண்ணுறது வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ரைட். முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 230 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு நியர்லி 0.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு 140, 150 பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. 25,800, 850 இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸு. ஒருவேளை அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 26,000. ஸோ இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 25,800 to 850 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் போச்சுன்னா 26,000. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600 and 500 இது வந்து டைட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஹையர் லெவலில் கேசியஸாக தான் இருக்கணும். இன்னைக்கு மார்னிங் கூட நல்ல மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது, அதாவது 25,780 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். 770-60 வரும்போது புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் கிளைண்ட்டுகளுக்கு. நியர்லி அதாவது 26,000 புட் ஆப்ஷன் 270 ருபீஸ் கொடுத்து அது வந்து 360 ருபீஸ், அதாவது 100 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக ஜம்ப் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் நான் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நல்லா தெரியுது, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு 90% இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து செய்யறதுல தப்பு கிடையாது. அதுக்குன்னு காலையில் 9-15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே காலு புட்டுன்னு ரெண்டும் மாற்றி 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 வாங்கி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே வைப்ட் அவுட் ஆகிடும். ஸோ கிளியர் ட்ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா அசாமல் உட்காந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நாளைக்கு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த நாளுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது?
அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் 25,700 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:30 வரையும் 25,700 காலில் ஹெவியாக இருந்துச்சு. க்ளோசிங் பேசிஸில் எதுக்குடா வந்து நாம் வந்து பொசிஷன் வந்து கேரி பண்ணுவானா, நாளைக்கு இன்ட்ராடேலே லெவல்ஸ்லாம் கிடைக்குது, அதனால் அப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பொசிஷன் வந்து ஸ்குவேர் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் ஓவராலாக வந்து பாருங்கள், கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி லைக் 61,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 61,500 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 61,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். ஒரு வேளை ஏறிச்சு அப்படின்னா 61,500 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபின் நிஃப்டிலாம் வந்து வால்யூமே இல்லை. இது வந்து கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இண்டிகேட் பண்ணலை. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியும் வந்து கிளியராக இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 25,770 இன்னைக்கு வந்துக்கிற ஹை. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 800 to 850 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா வொலாட்டிலிட்டி இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600 வச்சுக்கலாம். 25,600ங்கிறது சப்போர்ட்டு. ஒருவேளை 25,600க்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 530 வரை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது. இது வந்து 1 hour கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 61,350. 61,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 61,500 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 61,000 தான் சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வீக் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.